திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டியில் கணவனை இழந்த சரண்யா என்ற பெண் பார்வை மாற்றுத்திறனாளிகளான தனது 3 குழந்தைகளை கவனித்து வரும் நிலையில் தமிழ்நாடு அரசு தனக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற கோரிக்கை வைத்துள்ளார். அரசு சார்பில் மாற்றுத்திறனாளி குழந்தைகளான 3 பேருக்கும் மாதம் தோறும் தலா 1500 ரூபாய் என்ற வீதத்தில் மொத்தம் 4500 ரூபாய் உதவித்தொகை வந்தாலும் அவை வீட்டு வாடகைக்கே போதுமானதாக உள்ளதால் அன்றாடம் பல்வேறு இன்னல்களுக்கு ஆளாகி வருவதாக குறிப்பிட்டுள்ளார். 3 பேருக்குமே பார்வை தெரியாது. பெரியவனுக்கு ரொம்ப ஃபிக்ஸ்னால ரொம்ப கஷ்டப்பட்டுன்னு இருக்கான். அவனுக்கு வெளியில் கூட அவனை கூட்டிகிட்டு போக முடியல. அடிக்கடிக்கு ஃபிக்ஸ் வந்துகிட்டே இருக்குது. 2 பிள்ளைங்க இப்போ படிச்சுட்ருக்காங்க. இவங்களை விட்டுட்டு நான் எனக்கு வேலைக்கு போகிறதுக்கு கூட முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். எங்களுக்கு சொல்லி உதவி செய்ய யாரும் இல்லை. அப்பா தான் இப்போதைக்கு ஏதோ அவரால் முடிஞ்சது கொஞ்சம் செஞ்சிட்ருக்காங்க. நாங்கள் அரசாங்கத்துலேயும் மனு கொடுத்தோம். அதுக்கான உதவியே எதுவும் எங்களுக்கு கிடைக்கல. நாங்கள் இப்போ இருக்கிறது வாடகை வீட்டில் தான் இருக்கிறோம். ரொம்ப கஷ்டமாக இருக்குது. வாடகை கட்டிட்டு குழந்தைங்கள பார்த்துட்டு குடும்பம் பண்ணுறதே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எங்களுக்காக அரசாங்கத்துலேருந்து முதலமைச்சர் ஏதாவது உதவி செஞ்சால் ரொம்ப நல்லாயிருக்கும். செக் பண்ணதில் இவங்க 3 பேருக்குமே ஒரே ப்ராப்ளம் தான் இருக்குது. நரம்பு பிரச்சனையாக இருக்குது. அது சரி பண்ணவே முடியாது. இப்படி தான் அவங்களுடைய வாழ்வாதாரம்னு சொல்லி அப்படி சொல்கிறேன். எங்களுக்காக ஏதாவது உதவி செய்யுங்க.